அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரீமியம் பேஸ்ட், அதாவது ஒரு ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது, எவ்வளோ ஐவி இருக்குது, ஓகே, எவ்வளோ எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்குது, அதெல்லாம் வச்சு காலையும் புட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்மளுடைய பழைய இண்டிகேட்டர் தான். பழைய இண்டிகேட்டர் இப்போ பாருங்க, நான் இங்கிட்டு புட் ஓப்பன் பண்ணி இங்கிட்டு புட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னே தெரியுது, அதாவது புட்டு தான் இந்த கீழே இருக்குல்ல, புட்டு தான் வந்து நம்மளுடைய ப்ரீமியம், அதாவது கரண்ட் ப்ரைஸ், ஆக்சுவலான ப்ரைஸை விட புட்டு தான் வந்து ரொம்ப கீழே இருக்கு அப்படின்றதுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஓகேவா? அந்த டார்கெட் ப்ரீமியம்ல எது கீழே இருக்கு? புட்டு தான் கீழே இருக்கு. அப்போ புட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். சரியா? அப்படியே பாருங்க, நான் இது இண்டிகேட்டர் வச்சுட்டு வரேன். இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க என்ட்ரி. இது எவ்வளவு பெரிய டார்கெட் மீட்டா இருக்கு பாருங்க. 100 பாயிண்ட்டும் இதுவும் வந்து பெருசா லாஸ் கிடையாது, 30 பாயிண்ட் லாஸ். பட் இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 140, 200 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து இந்த புட் சைடு நம்மளால எடுக்க முடியுது. என்ன காரணம்னா, இந்த கரண்ட் பிரீமியம் விலையை விட இந்த புட்டு தான் கீழே இருக்கு, கால் வந்து மேல இருக்கு. அப்ப மேல இருக்கவன் என்ன பண்ணுவான்? ஆபீஸா கீழே வரதான் ட்ரை பண்ணுவான். அங்கேயுமே பை ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்கு, இந்த இடத்துல இங்கிட்டும் இங்கெல்லாம். ஆனால் இவன் ரொம்ப கீழே இருக்கிறதுனால இவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் டு கம்பேர் டு திஸ். ஸோ அதான் லாஜிக். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டரையுமே தனியாக நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம தனியாக ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்க. பட் நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, என்னோட ஃபேவரட் வந்து இந்த இண்டிகேட்டர் தான் இதோட. ஏன்னா நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ கிடையாது. சரியா? இங்கே தொட்டுருச்சு மேலே போகுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கேருந்து கீழே வரப்போகுதுன்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவன் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான். சரியா? ஸோ இந்த 2 இண்டிகேட்டருமே இப்போ நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாச்சும் ஒரு லாஜிக் படி, உங்களுடைய லாஜிக், எனக்கு இதான் லாஜிக், இந்த லாஜிக் படி எனக்கு இண்டிகேட்டர் வேணும், ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும், இல்லை உங்களுடைய பழைய ஸ்ட்ராட்டஜியை மாடிஃபை பண்ணணும்னா நம்மளை வந்து பிங் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து கோட் மாடிஃபை பண்ணி தருவோம். நன்றி.